Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/7/2025 திங்கட்கிழமை, அனுஷம் நட்சத்திரம். விஷப்படு யோகம், ஒரு யோகம். அது என்ன விஷப்படு யோகம்? இப்பொழுது தேங்காய் வைத்துக்கொள்வோம். அதை சமையலில் பயன்படுத்தி சட்னி அரைக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிறகு கெட்டு போகும். அதுபோல் ஒரு சிலருக்கு சாப்பிடும் உணவு வெகு சீக்கிரத்தில் கெட்டுப்போய் வயிற்று தொந்தரவை ஏற்படுத்தும். இது ஒரு சில நேரங்களில் மிக மோசமாகவும் இருக்கக்கூடும். இதுதான் விஷப்படு யோகம் என்று சொல்வது. இந்த விஷப்படு யோகத்தை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? நேரிடையாக உணவை சம்பந்தப்படுத்தி சொல்லவில்லை. ஆனால் விஷப்படு யோகம் என்ற தலைப்பில் இதையும் நாம் இணைத்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு சொல்லுகிறது. அது என்ன? லக்னாதிபதியோடு ராகுவோ கேதுவோ இணைந்து 6ஆம் வீட்டில் இருந்தால் அவர் உண்ணும் உணவு விரைவாக விஷப்படும். இது சூத்திரத்தினுடைய வார்த்தை. சற்று தெளிவாக பார்ப்போம். ஏற்கனவே பலமுறை சொன்னது போல் லக்னம், லக்னாதிபதி என்று சொன்னால் குறிப்பிட்ட அந்த ஜாதகர், அவர்தான் அந்த லக்னம், லக்னாதிபதி. அந்த லக்னாதிபதியோடு ராகு அல்லது கேது இணைந்து, ராகு யார், கேது யார்? ராகு கேது பாம்புகள். பாம்புகளின் விசேஷத்தன்மை என்ன? எந்த ஒன்றை வைத்து பாம்புக்கு ஒரு முக்கியத்துவம் இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது? அதனிடம் இருக்கிற விஷம். எனவே தான் பாம்புக்கு ஒரு மதிப்பு. இந்த விஷம் லக்னாதிபதியோடு அவரோடு இணைந்து 6ஆம் வீட்டில், இந்த 6ஆம் வீட்டில் இருந்தால் இதனால் ஏற்படும் உச்சக்கட்ட தொந்தரவை இவர் அனுபவிக்க வேண்டும் என்ற விதி, அந்த விதியை ஏற்படுத்தும் இடம் 6ஆம் இடம். ஆக லக்னாதிபதி என்று சொல்லப்பட்ட அந்த நபரை குறிப்பிடும் அந்த இடம், அந்த கிரகம் ராகுவோடோ அல்லது கேதுவோடோ இணைந்து 6ஆம் வீட்டில் இருந்தால் அடுத்தவர்களுக்கு 6 மணி நேரத்திற்கு பிறகு ஆக வேண்டிய அந்த விஷத்தன்மை இவருக்கு 3 மணி நேரத்திலேயே ஏற்பட்டு விடும். எனவே உண்ணும் உணவில் கவனம் தேவை. கூடுமானவரை சூடான உணவுகளை சாப்பிட வேண்டும் என்றெல்லாம் வருகிறது. இதனுடைய மிச்சம் ஆயுர்வேதத்தில் வரும். நாம் அங்கு போக வேண்டாம், நமக்கு அதுக்கும் சம்பந்தமில்லை, ஜோதிடம்தான். ஆக லக்னாதிபதி ராகு அல்லது கேதுவோடு இணைந்து 6ஆம் வீட்டில் இருந்தால் அவர் உண்ணும் உணவு எளிதில் வெகு சீக்கிரத்தில் விஷப்பட வாய்ப்பு உண்டு. இதனால் வயிற்று தொந்தரவுகள் ஏற்படும், வயிற்று நோய் காண்பர். எனவே இந்த விஷயத்தில் அவர் அதிக கவனம் எடுக்க வேண்டும். அன்பர்களே, எல்லா விஷயங்களை பற்றியும் சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம் சொல்லியிருக்கின்றது. இன்று விஷப்படு யோகத்தை பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள்.
திடீரென்று ஒரு மின்னலை போல் ஒரு எண்ணம் உதயமாகும் உங்களுக்கு. அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு வேகமும் அதிகரிக்கும். தவிர்க்க முடியா வேகம். செயல்படுவீர்கள். செயல்பட்டு நன்மையை காண்பீர்கள். ஏற்படும் எண்ணம் உங்களுக்கு நல்லதை செய்யும் நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் அல்லது நீங்கள் ஆற்றுகின்ற பணியில் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை திறம்பட செய்து வேறு யாரும் அதுபோல் செய்ய முடியாத அளவுக்கு திறம்பட செய்து ஒரு நல்ல பெயரை நீங்கள் எடுக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி பழிச்சொல் வரும். உங்களை குறை கூறுவார்கள். மறுபாதி நிறைவானவர் என்ற ஒரு பாராட்டு கிடைக்கும். முதற்பாதி புகழ் குறைவு, அடுத்த பாதி நிறைந்த புகழ். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி வரவேற்பு உண்டு, வாழ்த்துக்கள் உண்டு, அனைத்தும் உண்டு, நீங்களே மயங்கி போவீர்கள். ஆனால் மறுபாதி கண்டுகொள்வார் யாரும் இல்லை. எனவே ஏதேனும் ஒரு காரியத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்து விடுங்கள். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி உறவில், நட்பில், சொந்தங்களுக்குள் ஒரு விரிசல் காணலாம். மறுபாதி தானே சரியாகும். நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்காமல் தானே சரியாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய உங்கள் முயற்சி மாபெரும் வெற்றியை கொடுக்கிறது. நீங்களே எதிர்பாரா வெற்றியாக இருக்கும். என்னென்ன விரும்பினீர்களோ அவைகளையெல்லாம் இன்று அடையலாம். துலாம் ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். சொன்ன சொல்லை காப்பாற்றும் நாள். நீங்கள் ஒன்றை சொன்னீர்கள், அப்படி சொன்னதை, உங்கள் வாக்கை இன்று காப்பாற்றுவீர்கள். புகழ் உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். ஒரு முடிவெடுத்து அந்த முடிவு முக்கியமான ஒரு முடிவாக இருக்கும். முடிவெடுத்து அதன்படி நடந்து நன்மையை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது. இன்றைய தினம் நீங்கள் காட்டுவது ஒரு விஷ பரீட்சை போல் இருக்கிறது. அது வேறு மாதிரி நடந்திருந்தால் மிக மிக கஷ்டம். நல்ல வேளை, கடவுள் அருளால் நல்லபடியாக நடந்து உங்களுக்கு நன்மையை செய்கிறது. நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்களே, பேச்சு, செயல் இந்த இரண்டிலும் இன்று ஒரு பெரும் மாற்றம் தெரிகிறது. இந்த மாற்றம் ஒரு காரணத்திற்காக உங்களால் உருவாக்கப்பட்டது. அது என்ன காரணம்? நாளைய நன்மையை மனதில் வைத்து
இன்றைய தினம் இப்படி இருக்கிறது உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, நல்ல லாபத்தை காண்பீர்கள். உழைத்து பெற்றதா? இல்லை. யாரேனும் கொடுத்ததா? அதுவும் இல்லை. பின் உங்கள் பேச்சால் இது நடக்கும். கும்பராசி அன்பர்களே, அன்றன்றைக்கு உண்டான வேலையை அன்றன்றே முடிப்பவன் புத்திசாலி. இன்று நீங்கள் நாளைய தினத்திற்கும் நாளை மறுநாளுக்கும் சேர்த்து முடிக்கின்றீர்கள். ஒரு குறிப்பு இப்படித்தான் இருக்கும், இதை செய்தால்தான் நல்லது என்ற ஒரு பெரும் திட்டம் இப்படியெல்லாம் போட்டு செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை உடனடியாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். மீன ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். ஆத்ம திருப்தி கிடைக்கும் நாள். இன்றைய தினம் சாதாரண இன்பங்களை விட உயர்ந்த இன்பத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். நண்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.